ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் லைவ்ல வந்து ஆக்சுவலி வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? கவர்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, கவர்னர் அப்படிங்கிறவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸ்டேட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ்க்கு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாரு அப்படின்னா அது கவர்னர். ஓகேங்களா? தெர் இஸ் a separate governor in each state, but if the situation warrants so, same person can be appointed as a governor of 2 or more states. இப்போ ஆர்டிகல் 154ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் இந்த கவர்னர் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னம்னா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவங்களோட யூஷுவல் டேர்ம் 5 years. ஓகேங்களா? ஆனால் வந்து ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட்டோடைய ப்ளஷர் வரைக்கும் அவங்க வந்து ஆஃபீஸை ஹோல்டு பண்ண முடியும். கவர்னர் வந்து ஒரே ஸ்டேட்டை பிலாங் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஹி இஸ் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் பை பிரசிடென்ட். He also resigns any time by addressing resignation. இல்லை ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 8 செகண்ட். ஸோ பை ரெசிக்னேஷன் வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா? லெஜிஸ்லேச்சர் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் ஹைகோர்ட் ஹேஸ் நோ ரோல் இன் ரிமூவல் ஆஃப் கவர்னர். கவர்னருடைய ரிமூவலில் லெஜிஸ்லேச்சருக்காக இருக்கட்டும், யாருக்குமே ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும், ஹைகோர்ட்டுக்காக இருக்கட்டும், யாருக்குமே வந்து எந்த ரோலுமே இல்லை கவர்னரை ரிமூவ் பண்ணுறதுல. ஓகேங்களா? அதே மாதிரி பர்சன் வந்து மேபி அப்பாயிண்டட் அஸ் அ கவர்னர் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எவ்வளோ டேர்முக்கு வேணாலும் வந்து ஒரு கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. 2 கன்வென்ஷன் வந்து செட்டப் ஆகுது இந்த மேட்டர் ஆஃப் அப்பாயிண்டிங் அ பர்சன் அஸ் கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா? 2 conventions have been set up. 2 conventions set up பண்ணியிருக்காங்க. He should not be a resident of a state concerned, and state government is concerned is consulted with view or sought regarding the proposed choice. அதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கன்சர்ன் கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ரெசிடெண்டா ஆக்சுவலாக வந்து ஸ்டேட் அந்த ஸ்டேட்டோடைய ஆக்சுவலி அந்த ஸ்டேட்டோடைய ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது கவர்னர். ஓகேங்களா? அதே மாதிரி அக்கார்டிங் டு ஆர்டிகல் 158A பார்த்தீங்கன்னா சேம் பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 2 or more ஸ்டேட்ஸ்க்கு 158(3)A படி. ஓகேங்களா? எமோல்மெண்ட் அண்ட் அலவன்சஸ் வந்து கவர்னருக்கு பே பண்ணுறது வந்து allocate among states in such a proportion as the president may by order determined. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எமோல்மெண்ட் அலவன்சஸ் வந்து கவர்னருக்கு வந்து அலோகேட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இன் சச் அ ப்ரொபோர்ஷன் ஆஸ் பிரசிடென்ட் மாதிரி. ஓகேங்களா? ஆஸ் மேபி பை ஆர்டர் டிட்டர்மைன். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 157, 158ல வந்து கான்ஸ்டியூஷனில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, எலிஜிபிலிட்டி என்ன அப்படி இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சிட்டிசனாக இருக்கணும், 35 years of age கம்ப்ளீட்டாக இருக்கணும், he should not be a member of a parliament. அதாவது பார்லிமெண்ட்டுடைய மெம்பராக இருக்கக்கூடாது, ஒரு எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எதுலேயுமே வந்து அவங்க மெம்பராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? he is a member of any legislature, he automatically vacate பண்ணிடணும். ஓகேங்களா? கவர்னர் ஆஃபீஸ் வரும்பொழுது he should not hold any அதர் ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன். வேறு எந்த ப்ராஃபிட்டுக்கான ஆக்குபேஷன் வந்து அவங்க பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் கவர்னருக்கான குவாலிஃபிகேஷன். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, கவர்னர் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவோடைய ஹெட்ன்னு பார்த்தோம். உங்களுக்கு எனார்மஸ் பவர் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் in exercise of his functions and power வந்து governor except in certain cases வந்து is to be guided by aid and advice of council of ministers உடைய headed by chief minister உடைய advice ஓட actually வந்து இந்த exercise of his functions and power governor except in certain cases is to be guided by aid and advice of council of ministers. ஓகேங்களா? headed by chief minister. executive powers என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது he appoints leader of majority party in the state legislative assembly as chief minister of the state. இவர் கவர்னர் வந்து லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்டா.
ஆக்சுவலி கவர்னர் தான் லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டியோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பவர். அதே மாதிரி ஹி அப்பாயிண்ட்ஸ் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஆக்சுவலி வந்து இவங்க தான் மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் வந்து சீஃப் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷனோட அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையும் வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரையும் அவங்களுடைய டேர்ம் சர்வீஸ் டென்யூர் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்ணுறது கவர்னர் தான். ஓகேங்களா. ஹி ஆக்ட் அஸ் அ சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸில் சான்சலராக இருப்பாங்க. ஹி ஆல்சோ அப்பாயிண்ட்ஸ் அ வைஸ் சான்சலர் யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்டேட்டில் இருக்கிற வைஸ் சான்சலர் யூனிவர்சிட்டிஸ்க்கான வைஸ் சான்சலரை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதும் கவர்னர் தான். ஓகேங்களா. ஹி டைரக்ட்லி rules the state when there is imposition of president's role in the state. ஓகேங்களா. He directly rules the state when there is imposition of president's role in the state. president role impose ஆச்சு அப்படின்னா ஆக்சுவலி வந்து டைரக்டாவே வந்து யார் வந்து ரூல் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட்ஸ் ரூல் இம்போஸ் ஆச்சு அப்படின்னா கவர்னரையும் வந்து டைரக்டாக ரூல் பண்ணுவாங்க. இல்லை லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கவர்னர் அப்படிங்கிறவங்க வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து கவர்னருக்கு இருக்கு. பட் ஹீ இஸ் நாட் அ மெம்பர் இன் த எய்தர் ஹவுஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ஆனால் எந்த ஹவுஸ்லையும் மெம்பராக இருக்க முடியாது. கவர்னர் அப்படிங்கிறவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இம்பார்ட்டன்ட் பார்ட் தான். பட் எந்த ஹவுஸ்லையும் மெம்பராக இருக்க முடியாது. In this capacity, he enjoys the following legislative powers and functions. ஒரு சில legislative powers-உம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா he has the right to summon, prorogue the state legislature and dissolve the state legislative assembly. ஆக்சுவலி வந்து அவருக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்குன்னா சம்மன் பண்ணலாம், ப்ரோரோக்யூ செஷனை வந்து சம்மன் பண்ணலாம், ப்ரோரோக்யூ பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஆஃப்டர் ஈச் ஜெனரல் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் செஷனை வந்து எவ்ரி ஈச் இயர் வந்து இவர் தான் அட்ரஸ் பண்ணுவார், கவர்னர் தான். ஓகேங்களா. அதே மாதிரி அவர் வந்து மெசேஜ் கொடுப்பாரு ஹவுசஸ்க்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஏதாவது பில் பெண்டிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஏதாவது பில் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா மெசேஜ் சென்ட் பண்ணுவார் ஹவுசஸ்க்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹவுசஸ்க்கு. ஓகேங்களா. ஹி அப்பாயிண்ட்ஸ் எனி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு ப்ரொவைட் ஓவர் இட்ஸ் he appoints any member of the legislative assembly to preside over its இவருடைய அப்பாயின்மெண்ட்ல தான் யார் வேணாலும் எனி மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்து ப்ரொசைட் ஓவர் பண்ண சொல்லி போத் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து வேக்கண்டாக இருக்கிற சமயத்தில் வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணுற மெம்பர்ஸ் தான் வந்து ப்ரொசைட் ஓவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலி டெபுட்டி ஸ்பீக்கர் தான் வந்து ப்ரொசைட் ஓவர் பண்ணுவாங்க. அவங்க வேக்கண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுற பர்சன் தான் வந்து ப்ரொசைட் ஓவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி he can nominate one member to state legislative assembly from Anglo-Indian community. ஒரு பர்சன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பொறுத்தவரையில் ஒரே ஒருத்தவங்களை வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை கவர்னர் சூஸ் பண்ணுற நாமினேட் பண்ணுற பவர் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி 1/6 of the members of the state legislative council வந்து amongst the members having the special knowledge. He nominates 1/6 of the members of the state legislative council amongst the persons having special knowledge. அதே மாதிரி 1/6 மெம்பர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அந்த ஸ்பெஷல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டு, சோஷியல் சர்வீஸ் இதில் எல்லாம் இருக்கிறவங்கள நாமினேட் பண்ண முடியும் கவர்னரால். ஓகேங்களா. எவ்ரி பில் பாஸ்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வில் பிகம் லா ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் சிக்னேச்சர். ஓகேங்களா. ஒவ்வொரு பில்லும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணுற ஒவ்வொரு பில்லும் லாவாக மாறுறது வந்து கவர்னருடைய சிக்னேச்சர் பண்ணதுக்கப்புறம் தான். பட் when a bill is sent to governor after every bill passed by the state legislature will become law
only after his signature. But when a bill is sent to the governor after it is passed by the legislature, he has sent to the governor after it is passed by the legislature. அதாவது வந்து ஒன்ஸ் வந்து லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா வந்து அசன் கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? வித்ஹோல்டும் பண்ணலாம் அந்த பில்லுக்கு, அல்லது ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரொமல்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் வந்து ப்ரொமல்கேட் பண்ணுற பவர் வந்து கவர்னருக்கு உண்டு. ஓகேங்களா? செஷனில் இல்லாதப்போ ஆர்டிகல் 213 படி. பட் தீஸ் ஆர்டினன்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை லெஜிஸ்லேச்சர் வித்தின் 6 months. அது 6 மாதத்துக்குள்ள லெஜிஸ்லேச்சர் அப்ரூவ் பண்ணிடணும். யூ கேன் ஆல்சோ வித்ட்ரா அண்ட் ஆர்டினன்ஸ் அட் எனி டைம். எந்த டைமில் வேணாலும் ஆர்டினன்ஸை வித்ட்ரா பண்ணலாம். He has to lay annual reports to State Finance Commission, annual reports State Finance Commission, State Public Service Commission, Controller Auditor General, accounts பற்றின லெஜிஸ்லேச்சருக்கு முன்னாடி வந்து இவருடைய அந்த அக்கௌண்ட்ஸை வந்து இவர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் எல்லாத்துடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸையும் வந்து பிஃபோர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கவர்னர் வந்து லே டவுன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபினான்ஷியல் பவர்ஸ். கான்ஸ்டியூஷன் வந்து duty to get prepared and introduced to the state legislature annual budget. ஓகேங்களா? and also supplementary budget if necessary. தேவைப்பட்டுச்சுன்னா மணி பில் வந்து introduced in the legislative assembly only with this prior recommendation. ஸோ கவர்னரோடைய ரெக்கமெண்டேஷனோட தான் மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி he can make advances out of the state contingency fund to meet the unforeseen expenditure. Unforeseen expenditures வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டேட் கண்டிஜென்சி ஃபண்டில் வந்து அட்வான்சஸ் வந்து மேக் பண்ணுவார். யார்? ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது கண்டிஜென்சி ஃபண்ட், ஸ்டேட் கண்டிஜென்சி ஃபண்டில் வந்து அட்வான்சஸை கவர்னர் மேக் பண்ணுவார். ஓகேங்களா? He constitutes finance commission after every 5 years to review the financial position of the panchayat and municipalities. Actually வந்து இவர் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணுவார் எவ்ரி 5 years. எதுக்குன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸோடைய இதை வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் கமிஷன் வந்து கன்ஸ்டியூட் பண்ணுறவர் கவர்னர். ஓகேங்களா? அதே மாதிரி ஜுடிஷியல் பவர்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது governor தான். He makes appointments and posting and promotion of the district judges in consultation with the state high court. இது district judge இருப்பாங்க இல்லையா? He makes appointment, posting, promotions of district judges in state high court. State high courtல district judges உடைய appointments, postings, promotions எல்லாத்தையும் கவர்னர் தான் வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட். யாருக்கு கன்சல்டேஷனோட அப்படின்னா கவர்னரோட கன்சல்டேஷனோட. அதே மாதிரி ஹி கேன் பார்டன், கம்யூட், ரிப்ரைவ் த பனிஷ்மெண்ட் ஆன் ரெசிப்ட் ஆஃப் த அப்பீல் ஃபார் மர்சி எக்ஸப்ட் டெத் சென்டென்ஸ். டெத் சென்டென்ஸை தவிர மற்றதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை வந்து பார்டன் பண்ணி கம்யூட் பண்ணுற பவர் வந்து கவர்னருக்கு இருக்குது. இல்லை டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பில்லை வந்து பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய பவர் கவர்னர் கிட்ட இருக்கு. அதே மாதிரி he can call the leader of any party to form the ministry in the state. There is no clear cut majority in the state legislature அப்படின்னா ஜெனரல் அசம்பிளிக்கு அப்புறம் இவரால் ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ண சொல்ல முடியும். ஓகேங்களா? he can dismiss the council of ministers when it's unable to prove the confidence of legislative assembly. அதே மாதிரி இவரால் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா. அடுத்தது எமர்ஜென்சி பவர்ஸ். கவர்னர் இஸ் சாட்டிஸ்ஃபைடு தட் கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் கேரிட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இஃப் த கவர்னர் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, எமர்ஜென்சி பவர்ஸில் த கவர்னர் சாட்டிஸ்ஃபைடு தட் கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் கேரிட் இன் அக்கார்டன்ஸ் வித், அதாவது வந்து ஆக்சுவலி வந்து எமர்ஜென்சி பவர்ஸ் எடுத்துக்கும் பொழுது the governor is satisfied that government of the state is not carried in accordance with the provision of the constitution கவர்னர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா
he may under article 356 என்ன பண்ணலாம்னா recommend to the president to impose the president's rule in the state. கான்ஸ்டியூஷன் படி கவர்மெண்ட் நடக்கலன்னு கவர்னர் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிகல் 356 படி பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனோட வந்து பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ண முடியும். பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணதும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட் வந்து கேரிட் ஆன் பை கவர்னர் ஆஸ் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த பிரசிடென்ட். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கவர்னர் பிரசிடென்ட்டோட ரெப்ரஸன்டேஷனுக்கு போயிடும். ஓகேங்களா? கேரிட் ஆன் பை கவர்னர் ஆஸ் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த பிரசிடென்ட். கவர்னர் அண்டர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து கவர்னரோடைய ரோல் வந்து இருக்கும். ஓகேங்களா? ப்ரிவிலேஜஸ் ஆஃப் கவர்னர் ஆர்டிகல் 366-61 கிளாஸ் 1 படி ஃபாலோயிங் ப்ரிவிலேஜஸ் வந்து கவர்னர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஃபார் த எக்ஸசைஸ் and performance and power and duties of his office or any act purporting to be done by him in the exercise and performance of those powers and duties. ஓகேங்களா? அதாவது வந்து யாருக்கும் வந்து ஆன்சரபிள் கிடையாது கவர்னர் அப்படிங்கிறவர் வந்து. இல்லை ஆர்டிகல் ப்ரிவிலேஜஸ் இதெல்லாம் கவர்னருடைய ப்ரிவிலேஜஸாக சொல்கிறாங்க. He is not answerable to any court for his exercise of the performance of the powers and duties of his office or for any act done by him in exercise and performance of those powers and duties. இவருடைய பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸை இவர் ஆஃபீஸில் இவர் செய்யறதுக்கு எந்த ஒரு கோர்ட்டுக்கும் அவர் ஆன்சரபிள் கிடையாது. நாட் ஆன்சரபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நோ ப்ராசஸ் ஃபார் த அரெஸ்ட் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷெல் இஷ்யூ ஃப்ரம் any court during his term of office. No process for the arrest or imprisonment of the governor. அதாவது வந்து அரெஸ்டோ கவர்னரை இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணுறதோ வந்து shall issue from any court during his term of office. பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் கான்ஸ்டியூஷனில் கவர்னர் அப்படிங்கிறவங்க வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. இல்லை nominal executive authority. Constitutional head of the state executive ஆகனா governor. He is a nominal. governor அப்படிங்கிறவங்க வந்து nominal executive authority. ஓகேங்களா? ஆனால் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் அதர் வேர்ட்ஸ் அதாவது வந்து சைன் அப்படிங்கிறது கவர்னரோட சைன் முக்கியம். ஸோ நீ பேரளவில் அப்படின்னு அர்த்தம் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா. ஆனால் ரியல்னா இவங்க கிட்ட தான் சுப்ரீம் பவர் இருக்கும். இது ரியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் உள்ள வித்தியாசம். அதர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா கவர்னர் அப்படிங்கிறவங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸ்டேட்டோட ஹெட் யார் அப்படின்னா கவர்னர். சீஃப் மினிஸ்டருங்கிறவங்க ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸ்டேட்டுக்கே வந்து ஹெட் யார் அப்படிங்கும் பொழுது கவர்னர். அதுவே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹெட் யார் அப்படிங்கும்பொழுது சீஃப் மினிஸ்டர். இல்லை அப்பாயின்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து நாட் ஃபிக்ஸ்டு. ஏன்னா எப்போ வரைக்கும் மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அப்போ வரைக்கும் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியும். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மெஜாரிட்டி அசம்பிளியில் வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிசைன் பண்ணி ஆகணும். இல்லைங்களா? இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் நார்மலி ஹி கம்ப்ளீட்ஸ் 5-year term லைக் ஆல் அதர் மெம்பர்ஸ். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 5 வருஷம் டேர்ம். ஓகேங்களா? அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் relating to council of ministers. Chief minister recommends a person who can be appointed as a minister by governor. ஓகேங்களா? சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? who can be appointed as a minister by governor. அந்த மினிஸ்டர்ஸை வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் மட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர். இது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ரிலேட்டடாக சீஃப் மினிஸ்டருக்கு உள்ள பவர்ஸ். ஓகேங்களா? he allocates a portfolios among the ministers. யாரு? சீஃப் மினிஸ்டர் தான் வந்து அலோகேட் பண்ணுவார் போர்ட்ஃபோலியோஸை. ஷஃபிள் ரீஷஃபிள் பண்ணுவார் மினிஸ்ட்ரிஸை. ப்ரொசைட் ஓவர் பண்ணுவார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட மீட்டிங்கை. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் டெசிஷன்ஸில் சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா? அவர் வந்து கைட் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், கண்ட்ரோல் கோஆர்டினேட்டும் பண்ணுவார் எல்லா ஆக்டிவிட்டீஸையும். ஓகேங்களா? சரி, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் மினிஸ்டர்ஸ் எல்லா மினிஸ்டர்ஸோடைய ஆக்டிவிட்டீஸ்லையும். ஓகேங்களா? ரிலேட்டிங் டு கவர்னர். கவர்னருக்கு ரிலேட்டடான சீஃப் மினிஸ்டர்ஸ்குள்ள பவர்ஸ் பார்த்தோம்னா
சீஃப் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ண முடியும் கவர்னர் இன் ரிலேஷன் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் எனி அஃபீஷியல்ஸ். எந்த ஒரு அஃபீஷியலாக இந்த கீழே கொடுத்துருக்க எந்த ஒரு அஃபீஷியல் அப்பாயிண்ட் பண்ணணும்னாலும் ஆக்சுவலி வந்து சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ் வந்து இந்த கவர்னர் வந்து கேட்டுப்பார். ஓகேங்களா? யார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், chairman and members of state public service commission, members and chairman of state planning commission. இது எல்லாத்துக்கும் வந்து யாருடைய சிஎம் உடைய அட்வைசஸ் வந்து கவர்னர் வந்து கேட்டு அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து சேர்மன் ஆஃப் த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனும் வந்து அதே மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கவர்னர் சீஃப் மினிஸ்டருக்கு உண்டான பவர்ஸ் என்னன்னு பார்க்கும்பொழுது சீஃப் மினிஸ்டர் அட்வைசஸ் governor with regarding to summoning and proroguing of the session of the state legislature. Actually சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. எதுக்கு அப்படின்னா ஒரு செஷனை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை சமன் பண்ணுறதுக்கு ப்ரோரோக்யூ பண்ணுறதுக்கான அட்வைஸஸை சமன் அண்ட் ப்ரோரோக்யூ கவர்னர் தான் பண்ணுவார். பட் சீஃப் மினிஸ்டர் கேன் அட்வைஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து ஹி அனௌன்சஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆன் ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். இவர் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். யார்? சீஃப் மினிஸ்டர். Government policies in floor of the house. He introduced the bills in the legislative assembly. Chief minister வந்து bills introduce பண்ணலாம் legislative assemblyல. He can recommend for the dissolution of the state legislative assembly to the governor anytime. அதே மாதிரி he can recommend for the dissolution. State legislative assembly வந்து கவர்னர் கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி டிசல்யூஷன் பண்ணுற பவர் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அடுத்தது பார்க்கும்பொழுது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா எல்லா மினிஸ்டர்ஸும் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மஸ்ட் பி ஏ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா போத் சிங்குலர் சைல் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் வந்து டிசால்வ் ஆனாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து இதாகிடுவாங்க. தட் இஸ் கலெக்டிவ்லி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அவங்க கலெக்டிவாக வந்து responsible to this state legislature because they are state executive இல்ல அதனால. ஓகேங்களா? all members of a state all members of the council of ministers must be member of the state legislature. எல்லா members council of ministers all the members of the council of ministers all the members council of ministers உடைய எல்லா மெம்பர்ஸும் must be a member of state legislature. State legislature members. Okay, those who are not the members of at the time of their appointment must secure their seats in the legislature within the period of 6 months. Those who are not member of legislature இருக்காங்க அப்படின்னா அதாவது எல்லா மெம்பர்ஸுமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோடைய மெம்பராக தான் இருக்கணும்னு பார்த்தோம். சப்போஸ் இஃப் தே ஆர் நாட் மெம்பர்ஸ்னா வித்தின் 6 months சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 6 monthக்குள்ளே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா மெம்பர் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஆகிடணும். ஓகேங்களா? இஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இஸ் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி த ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஷல் ரிசைன். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டேட் மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அண்ட் ஆர்டிகல் 163 என்ன ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவர்னர். ஆர்டிகல் 163 என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கவர்னருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணணும். கவர்னருக்கு ஆக்சுவலி வந்து ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எய்ட் பண்ணலாம், அட்வைஸ் கொடுக்கலாம் கவர்னருக்கு. ஓகேங்களா? ஆர்டிகல் 163 கிளாஸ் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Council of Ministers with the Chief Minister at the head to aid and advise the Governor in exercise of his function. Council of Ministers with the Chief Minister வந்து at the head வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா aid and advise the Governor in exercise of his functions except in so far as he is by under the Constitution required to exercise his function in his direction. அவங்களுடைய டைரக்ஷனில் கவர்னர் எந்தெந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்களோ அது இல்லாத விஷயங்கள்ல மற்ற விஷயங்களில் வந்து இவங்க வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுக்கலாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்னருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு மினிஸ்டர்ஸ். ஆர்டிகல் 163 கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஷெல் பி அப்பாயிண்டட் பை கவர்னர் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 164 கிளாஸ் 1A என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட்ஸ் தட் டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த ஸ்டேட் ஷல் நாட் எக்ஸீட் த 15% of the total members of the legislative assembly. அதே அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து 15%க்கு
உள்ளதான் இருக்கணும், அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து functions powers of council of ministers. It formulates and decides the policies of the state and implements them effectively. Actually council of ministers வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்முலேட் பண்றாங்க, டிசைட் பண்றாங்க, எதுக்கு பாலிசிஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தெம் எஃபெக்டிவா இது பண்றது வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வேற என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்பொழுது டிசைட் பண்றாங்க. இதுலன்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஆல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்பான்சர்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் பில்ஸ், எல்லா முக்கியமான பில்ஸையும் வந்து டிசைட் பண்றாங்க. யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதே மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா controls the financial policy and decides the tax structure of the public welfare of the state. Financial policyயும் tax structureயும் வந்து டிசைட் பண்ண பவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு உண்டு. அதே மாதிரி he makes important appointments of head of the departments. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுற பவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு உண்டு. ஓகேங்களா. அடுத்தது வந்து it discusses the and takes efforts to disputes with other states. It discusses and takes efforts on disputes with other states. மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஃப்ரேம்ஸ் த ப்ரப்போசல் ஃபார் இன்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் ஸ்டேட் ரிசர்வ்ஸ். ஒரு சில சமயத்தில் வந்து ப்ரப்போசல்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் ஸ்டேட் ரிசர்வ்ஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ப்ரப்போசல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா பில்ஸும் வெதர் ஆர்டினரி பில்லாக இருக்கட்டும், மணி பில்லாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்க தான் டிசைட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஈச் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சூப்பர்வைசர்ஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் டிபார்ட்மெண்ட் கன்சர்ன். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறதை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் ஃபார் எவ்ரி ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லெஜிஸ்லேச்சர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் வந்து ஒன்லி யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. ஒரு சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது, தட் இஸ் லைக் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இங்கெல்லாம். ஓகேங்களா. லோயர் ஹவுஸ் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் லைக் டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பொறுத்தவரையும் 234 மெம்பர்ஸ் வந்து 234 மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய ஸ்ட்ரென்த் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அசம்பிளியில் 234 மெம்பர்ஸ். நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க வந்து அப் டு 36 வரைக்கும். 15% ஆஃப் 234 வந்து 36 தானே. ஸோ ஓகேங்களா. இந்த தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பொறுத்தவரையும் 234, 36, 15% முன்னாடியே பார்த்தோம். அடுத்தது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் லோயர் ஹவுஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது வந்து பாப்புலர் ஹவுஸ் தான். ஓகேங்களா. இதில் வந்து ரியல் சென்டர் ஆஃப் பவர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டேட்டோடைய ரியல் சென்டர் ஆஃப் பவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான். இதில் வந்து மெம்பர்ஸ் என்ன ஆவாங்கன்னா டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சஸ், ஓட்டு போட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க மெம்பர்ஸ். ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பாப்புலேஷனை பொறுத்து வேரி ஆகும். அவங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த அசம்பிளி மஸ்ட் நாட் எக்ஸீட் 500க்கு மேலே போகக்கூடாது. மினிமம் ஸ்ட்ரென்த் வந்து 60க்கு கீழே போகக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. The term of office of the legislative 5 years assembly. ஓகேங்களா. dissolved even before the expiry of its term. இது வந்து முன்னாடியே கூட டேர்ம் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட டிசால்வ் ஆயிடலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து சைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் cannot be more than 1/3 of the membership of the legislative assembly. இந்த இது இருக்கு இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதோடைய சைஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் 1/3 மெம்பர்ஷிப் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பில் 1/3 சைஸ் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பண்ணலாம். இல்லை அது வந்து லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கம்பேர் பண்ணும்போது சைஸ் cannot be less than 40க்கு கீழே இருக்க முடியாது. ஓகேங்களா. 40 வரைக்கும் இருக்கலாம், அது கீழே இருக்க முடியாது. ஓகேங்களா. அடுத்து வந்து காம்போசிஷன். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில்
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 235 மெம்பர்ஸ். ஒன்று வந்து ஆங்கிலோ இந்தியன் வந்து நாமினேட் பண்ணுவாங்க, கவர்னர் நாமினேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்ல. 234 வந்து பீப்புள்ஸால டைரக்டாக எலெக்ட் பண்ணப்பட்டு அனுப்பப்படுறாங்க. இல்லை, அடுத்தது வந்து கேபினெட் அண்ட் கேபினெட் கமிட்டி. Small body called cabinet, smaller body called cabinet is the nucleus of council of ministers. Smaller body called cabinet is the nucleus of council of ministers. கேபினெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய நியூக்ளியஸ் மாதிரி. ஓகேங்களா, இதுல வந்து ஒன்லி கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இதுல கேபினெட்ல இதுல வந்து ரியல் சென்டர் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதை ஸ்டேட் கவர்மெண்டோடைய கேபினெட் வந்து ஒர்க்ஸ் த்ரூ வேரியஸ் கமிட்டிஸ். அது பேர் கேபினெட் கமிட்டிஸ். கேபினெட் ஒர்க் ஆகிறதுக்கு அந்த நியூக்ளியஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா கேபினெட். அந்த கேபினெட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு சில கமிட்டிஸ் இருக்கும். அதுக்கு பேர் கேபினெட் கமிட்டிஸ். 2 டைப் ஆஃப் கேபினெட் கமிட்டிஸ் இருக்கு. ஒன்று ஸ்டாண்டிங், இன்னொன்று அட்ஹாக். ஃபார்மர் அதாவது வந்து ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டிங் கமிட்டிங்கிறது என்னன்னா பெர்மனன்ட் நேச்சர், அது அப்படியே நிலையாக இருக்கும். ஆனால் லேட்டர் டெம்பரரி அட்ஹாக் கமிட்டி வந்து டெம்பரரி பேசிஸ். அதாவது வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, டிசால்வ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி. இல்லை, அடுத்தது ஸ்பீக்கர். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து எலெக்ட்ஸ் 2 of its மெம்பர். ஓகேங்களா, ஒருத்தவங்க டெப்யூட்டி ஸ்பீக்கராகவும் இன்னொருத்தவங்க ஸ்பீக்கராகவும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 2 மெம்பர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில வந்து எடுத்து. ஓகேங்களா, அவங்கள வந்து ஆஃபீஸ்ல வந்து ரிமூவ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க அசம்பிளியில 14 நாள் நோட்டீஸ்க்கு அப்புறமா. ஓகேங்களா, அந்த ரெசல்யூஷன் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஓட்டிங்னால பாஸ் ஆகணும். ஓகேங்களா, the speaker does not vacate his office. ஸ்பீக்கரால் வந்து அந்த ஆஃபீஸ் வந்து ஸ்பீக்கர் does not vacate his office. ஸ்பீக்கர் வந்து when the assembly is dissolved, அசம்பிளியே டிசால்வ் ஆகிட்டாலும் ஸ்பீக்கர் அவங்களோட ஆஃபீஸ் வெக்கேட் பண்ண முடியாது. he continue to be a speaker until the first sitting of the new assembly. அடுத்த நியூ அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் சிட்டிங் வரைக்கும் ஒரு ஸ்பீக்கராக இருப்பாங்க. while the office of speaker fall vacant அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எடுத்து செய்வாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரையிலும் இது வந்து அப்பர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இது வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. இன் 6 of India's 28 states, legislative council serves as indirectly elected upper house of the bicameral legislature ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து டிசால்வ் பண்ண முடியாது. லைக் ராஜ்யசபா, எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ தட் 1/3 ஆஃப் த மெம்பர் வந்து எவ்ரி 2 years எக்ஸ்பயர் ஆவாங்க, லைக் ராஜ்யசபால மாதிரி. அப்போது மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், cannot be under 30 years இருக்கக்கூடாது. ஓகேங்களா, மென்டலி சவுண்டாக இருக்கணும், அண்ட் நேம் ஷுட் பி இன் த ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் விச் ஹீ இஸ் கண்டெஸ்டிங் த எலெக்ஷன். ஆக்சுவலி வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் அவங்க நேம் இருக்கணும். யார் வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அந்த எந்த ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த இதுக்கு. ஓகேங்களா, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எப்போனா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பில் அப்படின்னு 1986 எடுத்துகிட்டு வந்து அந்த ஆக்டாக 1986 November 1 ஆச்சு, அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, 1986 எலெக்ஷன் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கான எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து லோக்கல் பாடிஸ்லேருந்து 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை லோக்கல் பாடிஸ். 1/3 மெம்பர்ஸ் வந்து அதில் எலெக்ட் பண்ணப்படுவாங்க லோக்கல் பாடிஸ்லேருந்து. 1/12 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் பை கிராஜுவேட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் த ஸ்டேட். 1/12 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ் வந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. 1/12 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை யாரால் எலெக்ட் பண்ணப்படுவாங்கன்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க. திருப்பியும் 1/3 மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க. 1/6 வந்து கவர்னர் நாமினேட் பண்ணுவாங்க. அது வந்து லிட்ரரி எக்ஸலன்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ், கோஆப்ரேஷன் ஃபீல்டில் தேர்ந்தெடுப்பாங்க. இல்லை, சேர்மன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இவர் தான் வந்து ப்ரொசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் அப்பர் ஹவுஸ். ஓகேங்களா, மெம்பர்ஸ் எலெக்ட் சேர்மன், டெபுட்டி சேர்மன் ஃப்ரம் அமாங் தெம்செல்ஃப், அவங்களுக்குள்ளே இருந்து எடுத்துப்பாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் சேர்மன் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சேர்மன் தான் வந்து அந்த அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பார்த்துப்பாரு. ஓகேங்களா, அடுத்ததாக அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஆக்சுவலி இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய அபாலிஷன் பற்றி தான் நம்ம கிரியேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 169 இருக்கு இல்லையா, அது வந்து எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா இது கிரியேஷன் அண்ட் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி பேசுது.
ஆர்டிகல் 169 என்ன ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா, இஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாசஸ் அ ரெசல்யூஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு ரெசல்யூஷன் மெஜாரிட்டி ஆஃப் த நாட் லெஸ் than 2/3 members present in voting and by majority of total strength of the house representing the requesting the parliament to create or abolish state legislative council அப்படின்னா, தென் பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்லிமெண்ட் பை லா வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இல்லைங்களா, அதுக்கு வந்து ப்ரொசீஜர் எவ்வளோ இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்னென்ன அப்படின்னா, லாவை பாஸ் பண்ணலாம், ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் படி ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா லாஸ் பாஸ் பண்ணலாம். இட் கேன் ஆல்சோ பாஸ் லாஸ் ஆன் கன்கரண்ட் லிஸ்ட்லையும் பண்ணலாம். ஸ்டேட் வந்து மேட் லாஸ் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் வில் பிகம் இன்அப்ராப்ரியேட் இந்த சென்டர் ஆல்சோ பாசஸ் லா ஆன் த சேம் சப்ஜெக்ட். ஒரு விஷயத்துல கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் நமக்கு தெரியும். யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் லா மேக் பண்ணக்கூடிய லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லா மேக் பண்ணக்கூடிய லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஸ்டேட் அண்ட் சென்டர் ரெண்டு பேருமே லா மேக் பண்ணலாம். அதில் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை எடுத்து ஸ்டேட் சென்டர் லா மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டேட்னால திரும்பவும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல லா மேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா. பாசிங் ஆஃப் த பில் இன்டு a law follows the same procedure as in the யூனியன் பார்லிமெண்ட். யூனியன் பார்லிமெண்ட்ல மாதிரியே அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா. லைக் யூனியன் பார்லிமெண்ட்ல என்ன பில் பாஸ் ஆகணும், லா ஆகணுமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். எவ்ரி பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரீடிங்ஸ் போகும். ஓகேங்களா. தென் இட் பிகம்ஸ் ஆக்ட் வித் த கவர்னர்ஸ் அசென்ட். கவர்னரோடைய அசென்ட்ல லாவா மாறும். இல்லை, ஃபினான்ஷியல் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஃபினான்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. லோயர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா என்ஜாய்ஸ் கிரேட்டர் பவர் தேன் அப்பர் ஹவுஸ். லோயர் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து கிரேட்டர் பவரை என்ஜாய் பண்ணுது. ஓகேங்களா. தட் இஸ் அப்பர் ஹவுஸ் விடவே. இன் மணி மேட்டர்ஸ்ல முக்கியமா மணி பில்ஸ் அப்படிங்கிறது வந்து கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் த லோயர் ஹவுஸ். மணி பில்லை வந்து லோயர் ஹவுஸ்ல மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நோ நியூ டேக்ஸ் கேன் பி லெவிட் வித்தவுட் சாங்ஷன் அண்ட் பெர்மிஷன் ஆஃப் த அசம்பிளி. புதுசாக வந்து எந்த டேக்ஸும் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா. அசம்பிளியோடைய பெர்மிஷன் இல்லாமல். கண்ட்ரோல்ஸ் ஓவர் எக்ஸிக்யூட்டிவ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து அசம்பிளிக்கு ரெஸ்பான்சிபிள்னு நமக்கு தெரியும். மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் டு ஆன்சர் த கொஷின்ஸ் ஆஸ்க்டு பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். தே கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் இஃப் த அசம்பிளி பாசஸ் அ வோட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அகேன்ஸ்ட் த மினிஸ்ட்ரி. ஆக்சுவலி வந்து அந்த மினிஸ்ட்ரிஸ் இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணாங்க அந்த மினிஸ்ட்ரி மேலே அப்படின்னா, ஆக்சுவலி வந்து அந்த மினிஸ்ட்ரி டிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா. அந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன ஆயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆயிடணும். ஓகேங்களா. அந்த மாதிரி. அடுத்து வந்து ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட். ஹைகோர்ட் தான் ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா 1862 ஆரிஜினேட் ஆச்சு. கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ்லாம் வந்து செட்டப் பண்ணாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் என்னாச்சு அப்படின்னா, ஈச் ப்ராவின்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா வந்து ஹேவ் இட்ஸ் ஓன் ஹைகோர்ட். ஒவ்வொரு ப்ராவின்ஸ், ஈச் ப்ராவின்ஸ் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஓன் ஹைகோர்ட் வந்து இருந்துச்சு. இல்லைங்களா. ஆஃப்டர் 1950s என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் எக்ஸிஸ்டிங் இன் அ ப்ராவின்ஸ் பிகம் த ஹைகோர்ட் ஃபார் த கரஸ்பாண்டிங் ஸ்டேட். அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டேட்டுடைய ஹைகோர்ட்டா வந்து ஆகுது. அப்போ ஹைகோர்ட்ஸ் அப்படிங்கிறது ஹையஸ்ட் கோர்ட் அட் த ஸ்டேட் லெவல். அது நமக்கு தெரியும். இல்லைங்களா. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Constitution of India provides for a high court for each state. But the 7th amendment of 1956 வந்து என்ன ஆத்தரைஸ் பண்றாங்க அப்படின்னா, authorize the parliament to establish a common high court for 2 or more states and union territory. 7th கான்ஸ்டியூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹை கோர்ட் ஆஃப் ஈச் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, பட் 7th amendment of 1956 வந்து என்ன ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து ஒரு காமன் ஹைகோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் 2 or more ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஈச் ஸ்டேட்டுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 7th amendmentல வந்து 2 or more ஸ்டேட்டுக்கு இருந்தாலும் பரவாயில்ல,
பார்லிமெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலி வந்து ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்றவங்க வந்து ஹரியானா, இவங்க 2 பேர்த்துக்கும் யூனியன் டெரிட்டரி அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர், இவங்க 3 பேர்த்துக்கும் வந்து காமனாக சண்டிகரில் ஒரு ஹைகோர்ட் இருக்குது. அதே மாதிரி தான் ஹைகோர்ட் ஆஃப் குவாஹத்தி அப்படிங்கிறது வந்து காமன் ஃபார் 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் லைக் அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் எல்லாத்துக்குமே வந்து காமன் இல்லைங்களா குவாஹத்தி ஹைகோர்ட். அதே மாதிரி ஹைகோர்ட் ஆஃப் குவாஹத்தி தான் வந்து அதோட பெஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இட்டாநகரில் இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த 3 ஹைகோர்ட்ஸ் இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ் இன் 3 பிரசிடென்டி டவுன்ஸ் ஆஃப் பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ் பை letters patent granted by Queen Victoria bearing date on 26th June 1862. அப்போ ஹைகோர்ட் பில்டிங் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் லண்டன். ஹைகோர்ட் பில்டிங் அப்படிங்கிறது வந்து லண்டனுக்கு அப்புறமா வந்து லார்ஜஸ்ட் பில்டிங்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்ததாக கொஹிமா, அசிவால், டெல்லி தோ நாட் அ ஸ்டேட், அவங்க ஸ்டேட்டாகவே இல்லைனாலும் அவங்களுக்குன்னு ஓன் செப்பரேட் ஹைகோர்ட் இருக்கு. ஸோ எவ்ரி ஹைகோர்ட் ஹேஸ் சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வேரி ஆவாங்க. நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து ஈச் ஹைகோர்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவார். இல்லை அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 25 ஹைகோர்ட்ஸ் இருக்கு. 28 ஸ்டேட்ஸ்க்கு 25 ஹைகோர்ட்ஸ் இருக்கு. இல்லைங்களா ப்ரெசென்ட்ல இன்க்ளூடிங் வந்து புது ஹைகோர்ட்னா ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து ஜனவரி 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பிரின்சிபல் சீட் அமராவதியில் அந்த 9 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சேர்த்து. அண்ட் தட்ஸ் ஆல். அடுத்தது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆன் தேர் ஜுடிஷியல் கெப்பாசிட்டி. High Court of the Presidency town have both original and appellate jurisdiction, while other courts have mostly appellate jurisdiction. ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, ஜுடிஷியல் கெப்பாசிட்டி பொறுத்தவரையிலும் பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ் அப்படின்னு சொல்றதுல ஹைகோர்ட் ஆஃப் பிரசிடென்சி டவுன்ஸ்க்கு வந்து போத் ஒரிஜினல் அண்ட் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஆனால் ஹைகோர்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிராலிட்டி, ப்ராபேட், மேட்ரிமோனியல் அண்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தே ஹேவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த மேட்டர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். பிரசிடென்சி ஹைகோர்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in which the amount involved is more than 2,000. In criminal cases பார்த்தீங்கன்னா committed to them by presidency magistrates. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக appellate jurisdiction. Court of appeal அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியே as court of appeal, high court வந்து entertain appeal in civil and criminal cases from their subordinate court as well as on their own. As Court of Appeal, all the high courts entertain appeals in the civil and criminal cases from their subordinate court as well as on their own. They have, however, no jurisdiction over tribunals established under the law relating to armed forces of the country. Actually, வந்து எந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷனும் இல்லை. ட்ரிபியூனல்ஸ் எஸ்டாப்ளிஷ் அந்த லாவால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ட்ரிபியூனல்ஸ்க்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கு ஓகேங்களா, ரிலேட்டிங் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கு ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா as a court of appeal பார்க்கும்போது எல்லா ஹைகோர்ட்ஸுமே வந்து சிவில் அண்ட் கிரிமினல் கேஸஸ் அதோட சபார்டினேட் கோர்ட் கிட்ட வந்து எடுத்து நடத்தும். ஓகேங்களா. அடுத்ததாக ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ரிட் இஷ்யூ பண்ணுறது. நாட் ஒன்லி ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பட் ஃபார் அதர் பர்பஸஸ்க்கும். ஓகேங்களா. இந்த பவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த கோர்ட் மே இஷ்யூ த சேம் டைப் ஆஃப் ரிட் orders and direction which the Supreme Court is empowered to issue under the Article 32. Supreme Court Article 32 படி என்ன பவர் இருக்கோ அதே மாதிரி High Court 226 படி இருக்கு. Jurisdiction to issue writs under the article is larger in case of High Court, but for Supreme Court can issue only fundamental rights has been infringed. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் டு இஷ்யூ ரிட்ஸ் வந்து அண்டர் திஸ் ஆர்டிகல் இஸ் லார்ஜர். ஹைகோர்ட்டுக்கு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆனால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஹைகோர்ட் கேன் இஷ்யூ நாட் ஒன்லி இன் such cases but also where an ordinary legal rights has infringed.
ஒரு மற்ற சாதாரண ஆர்டினரி லீகல் ரைட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் கூட நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. It has the power to issue the 5 kinds of writ. habeas corpus, mandamus, prohibition, quo warranto, certiorariன்னு சொல்லிட்டு 5 டைப் ஆஃப் ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து power of superintendence over all courts and tribunals functioning in its territorial jurisdiction. ஆக்சுவலி வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து power of superintendence அப்படிங்கிறது மற்ற ஆல் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் அதோட டெரிட்டரிக்குள்ள இருக்கு இல்லையா, அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஹைகோர்ட்க்கு இருக்கு. மற்ற ட்ரிபியூனல்ஸ் அந்த மற்ற ஹைகோர்ட்ஸோடைய ஃபங்க்ஷனிங்கோடைய அந்த டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸப்ட் மிலிட்டரி கோர்ட், ட்ரிபியூனல் கோர்ட் தவிர, சரிங்களா, இது வந்து கால்ஸ் ஃபார் ரிட்டன் ஃப்ரம் தெம் பண்ணலாம். மேக் அண்ட் இஷ்யூ ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் அண்ட் ரெகுலேட்டிங் ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீடிங் ஆஃப் தெம் பண்ண முடியும். Prescribes forms in which books and entries accounts are kept by them to settle the fees payable to the sheriff, clerk, officers and legal practitioners of them. அடுத்தது court of record. All the decisions and decrees issued by the high courts are printed or kept as a record for future reference by the court as well as by lawyers if such a need arise. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா டெசிஷன்ஸ் அண்ட் டிக்ரீசஸ் ஹைகோர்ட்டால் இஷ்யூ பண்ணப்பட்டது பிரிண்டட் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்ட் எல்லாமே ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ்க்காக லாயர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் பை லாயர் ஆஸ் வெல் நீட் அரைசஸ். ரெஃபரன்சஸ் பை த கோர்ட் ஆஸ் வெல் அஸ் லாயர். கோர்ட்டும் ரெஃபரன்சஸ் வச்சுருப்பாங்க, லாயர்ஸ் கிட்டேயும் இருக்கும். இல்லை த சிட்டி ஆக்ட் அஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அது வந்தனால தான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். இல்லை இது வந்து ஸ்டாச்சு ஆஃப் சமநீதி கண்டச்சோழன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கு. ஓகேங்களா? கவர்னர் அப்படிங்கிறவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்கன்னா கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து ரியல் சென்டர் ஆஃப் பவர் இந்த ஸ்டேட். அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 25 ஹைகோர்ட்ஸ் அண்ட் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இந்த கண்ட்ரி. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனா அரசியலமைப்பு, கேபினெட்னா அமைச்சரவை, லெஜிஸ்லேஷனா சட்டமன்றம், ட்ரிபியூனல்னா தீர்ப்பாயம், ரெசல்யூஷனா தீர்மானம். ஓகேங்களா? கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் none of the above. Which among the following is one of the powers of the governor? பார்த்தீங்கன்னா நாட் பவர்ஸ்னா டிப்ளமேட்டிக் பவர் கவர்னர் கிடையாது. Who can nominate one representative of Anglo-Indian community to the state legislative assembly? Governor. Governor can nominate one representative of Anglo-Indian community. ஓகேங்களா? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார், நாமினேட் பண்ணுவார். கவர்னர் டஸ் நாட் அப்பாயிண்ட். யார் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவார். அட்வொகேட் ஜெனரல் வந்து ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட். அது வந்து இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று, CD ரெண்டில் ஏதோ ஒன்று. கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து யாரால் ஹெட் பண்ணப்படுவாங்கன்னா சீஃப் மினிஸ்டரால். ஓகேங்களா? கவர்னர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டு. சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அசம்பிளி. MLC அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா cannot vote for grants. Armed force tribunals. ஓகேங்களா? அடுத்து வந்து மினிமம் ஏஜ் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடைய மெம்பர்ஷிப்க்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 30. ஓகேங்களா? அடுத்தது வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் டஸ் நாட் பொசஸஸ் பைகேமரல் லெஜிஸ்லேஷன்னா தமிழ்நாடு. ஸ்டேட் ஹைகோர்ட் இன் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் ஓகேங்களா? That's all for the video. Governor of the state government surrenders his resignation to president. Member of elected by MLA was selected by people. Governor act as a chancellor of the universities. Chairman and members of the state public service commission is removed only by governor. Okay, that's all for the video.
If you like the video, please do share, like, comment and subscribe. Thank you for watching. Thank you. Have a nice day.